Hi guys, welcome back to our channel EV Challenge Store. இன்னைக்கு அகர் அகர் வச்சு நம்ம பால் கடம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 2 பாக்கெட் நான் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அகர் அகரை சுடு தண்ணியில போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அகர் அகர் கொதிக்குது. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அகர் அகர் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அகர் அகர் கரைஞ்சி வந்ததுல நம்ம சர்க்கரையை தேவையான அளவு ஆட் பண்ணி அதிலே கரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பால் நமக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ காய்ச்சி வச்ச பால் கூட அகர் அகரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அகர் அகரை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பால் நல்லா பொங்கி வந்துச்சு. எனக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இனிப்பு வேணும் சேர்த்துக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் பால் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த பாலை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ½ hour கழிச்சு நம்ம இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாலை இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், என்ன ஷேப்லனாலும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்ம 4 hours கழித்து பார்க்கலாம். 4 hours ஆயிடுச்சு. நமக்கு நல்லா பால்கோவா வந்துடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நமக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.